இனி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் இருக்காது. போதை மருந்து கடத்தல் கும்பலுக்கும் திமுகவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழகத்தில் கைது செய்யப்படாமல் ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டிருக்கிறது போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் என்று தமிழகத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேடையில் பேசியது திமுகவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் வெறுக்கிறேன் என்றால் எதற்காக 6 முறைக்கு மேலாக தமிழகத்திற்கு வருகை தர வேண்டும்? குஜராத்தை விட தமிழகத்திற்குத்தான் அதிகமான நன்மைகள் செய்ய வேண்டும் என்றும் அதிக முறை பயணங்கள் மேற்கொள்வதும் தமிழக மக்கள் மீது இருக்கக்கூடிய பாசம்தான் என்றும் தமிழ் மொழி எனக்கு மிகவும் முக்கியமான பாசமான மொழி என்றும் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் தமிழை விரும்பக்கூடியதாக நடித்து கொண்டிருக்கும் திமுகவினர்கள் எதற்காக நடப்பு கல்வியாண்டில் விருப்பப்படமான தமிழ் மொழியை கட்டாய படமாக இருந்து விருப்பப்படமாக மாற்ற வேண்டும் என்றும் கேள்விகளை எழுப்பியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஒட்டுமொத்தமாக திமுகவினர்கள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும், ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களது நோக்கமாக இருக்கிறதே தவிர சராசரியான தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இதுவரைக்கும் ஏதாவது சரியான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதா? போதை மருந்து கடத்தல், மாணவர்கள் இளைஞர்கள் தற்கொலை, போதை மருந்து உட்கொண்டதன் காரணமாக விபரீத முடிவுகள், கொலை கொள்ளை சம்பவங்கள், கற்பழிப்புகள் போன்றவை தொடர்ச்சியாக தமிழகத்திலும் தற்பொழுது அதிகரித்து விட்டது. கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில்தான் போதை மருந்து கடத்தல் அதிகமாகவும், கொலை கொள்ளை சம்பவங்கள் மற்றும் கள்ளச்சாராயம் போன்றவை அதிகமாகவும் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியில்தான் தொடர்ந்து நடந்திருக்கிறது என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கன்னியாகுமரியில் பேசியது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த பாஜகவை போல் தற்பொழுது இருக்கக்கூடிய பாஜகவை நீங்கள் எண்ண வேண்டாம் என்று பிரதமர் மோடி அவர்கள் கூறியதற்கு மிக முக்கியமான காரணம், தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார். தமிழகர் மீது அதிக நம்பிக்கையும் அதிக பாசமும் முன்வைத்திருக்கிறார். அதை மக்கள் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் காப்பாற்ற வேண்டும் என்றும் தமிழக மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய காணொளியும் வீடியோவும் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. இன்று இருந்து திமுக ஆட்சி அமைக்காது என்றும் இதுவே அவர்களது 5 ஆண்டுகால ஆட்சி என்றும் இனி ஆட்சி அமைக்குமானால் போதை மருந்துக்கு தமிழக மக்கள் உடந்தையாக இருப்பார்கள் என்று நான் நினைத்து கொள்கிறேன் என்றும் கடைசியாக உரையை முடிப்பதற்கு முன்பாக போதை மருந்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று பேசியதுதான் வைரலாக பரவி வருகிறது.